ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா, நம்ம டெய்லி நம்ம வாழ்நாட்களில் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் குட்டி குட்டி வார்த்தைகள் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். அட் அப்படின்னா என்ன, அரைவ்னா என்ன, ஃபார், பை, அன்டில், ஆஃப் இதோட மீனிங், ப்ளஸ் அதை எப்படி நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணுறது நம்ம டே டு டே லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ வேக் அப் அட் 6 AM every day. I wake up at 6 AM every day. நான் wake upனா எந்திரிக்கிறது. இங்கே அட் அப்படிங்கிற வேர்டை பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அட் அப்படிங்கிறது நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா, டைம் இல்லை ஒரு பிளேஸை சொல்லும்போது நம்ம அட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து டைம் பற்றி சொல்கிறோம். பிளேஸை பற்றி சொல்லும்போது சென்னை, மதுரை அப்படி சொல்லும்போது அட் சென்னை, அட் மதுரை, அட் 6 o'clock, அட் 7 o'clock, அட் 8 o'clock அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம அட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ எவ்ரிடேனா எல்லா நாட்களும் அப்படிங்கிறது மீனிங். ஸோ ஐ வேக் அப் அட் 6 AM எவ்ரிடேனா நான் எல்லா நாட்களும் 6 AMக்கு எந்திரிப்பேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் வாஷ் மை ஃபேஸ். மைனா என்னுடைய பற்கள், என்னுடைய முகம் அப்படிங்கிறது. ஸோ ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் வாஷ் மை ஃபேஸ். ப்ரஷ் பண்ணிப்பேன், ஃபேஸை வாஷ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, ஐ டேக் அ ஷவர் எவ்ரி மார்னிங். டேக்னா எடுத்துக்கிறது, ஷவர்னா குளிக்கிறது, எவ்ரினா எல்லா, எவ்ரி மார்னிங்னா எல்லா காலையிலும். ஸோ ஐ டேக் அ ஷவர் எல்லா காலையிலும் நான் வந்து ஷவர் எடுத்துப்பேன் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு, ஐ கெட் ட்ரெஸ்ட் ஃபார் ஒர்க். இந்த இடத்துல ஃபார் பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபார்னா என்னென்னா ஆக அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ ஒர்க்குக்காக நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். ஐ கெட் ட்ரெஸ்ட் ஃபார் ஒர்க்குக்காக நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 AM. ஸோ இங்கே டைம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 AM. 7 AMக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு, ஐ செக் மை இமெயில் அண்ட் மெசேஜஸ். செக்னா செக் பண்ணுறது, மை இமெயில் மெயில் அண்ட் மெசேஜஸை நான் செக் பண்ணுவேன் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட், ஐ லீவ் ஃபார் ஒர்க் அட் 8 AM. இங்கே அட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் பற்றி சொல்லும்போது நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஒர்க்குக்காக ஃபார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒர்க்குக்காக 8 AMக்கு லீவ் ஆவேன், வீட்டிலேருந்து லீவ் ஆவேன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒர்க்குக்காக 8 AMக்கு கிளம்புவேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, இங்கே டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க்குக்காக. ஸோ பிளேஸை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ ஒர்க் அண்ட் டைமை சொல்லும்போது நம்ம அட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ அரைவ் அட் ஒர்க் அட் 9 AM. ஒர்க்குக்கு நான் போய் சேர்ந்துருவேன் 9 AMக்கு அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு, ஐ ஸ்டார்ட் மை ஒர்க் டே பை செக்கிங் மை டு டூ லிஸ்ட். ஐ ஸ்டார்ட் மை ஒர்க் டே, நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் பை செக்கிங். பைனா என்னென்னா மூலமாக. ஐல் கோ பை பஸ் அப்படின்னா பஸ் மூலமாக போகிறேன் அப்படின்னு அர்த்தம். பைனா என்னென்னா மூலமாக. ஓகேங்களா? பைனா மூலமாக. ஸோ பை செக்கிங் மை டு டூ லிஸ்ட். டு டூ லிஸ்ட்னால் சில லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் ஒரு ஒர்க்குக்கு போகணுன்னா கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை செக் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ பைனா இப்போ ஐல் கோ பை ட்ரெயின்னா ட்ரெயின் மூலமாக ஒர்க்குக்கு போவேன். ஐல் கோ மை ஒர்க் பை ட்ரெயின்னா ட்ரெயின் மூலமாக ஒர்க்குக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். ஐ ஹாவ் அ மீட்டிங் அட் 10 AM. ஸோ இங்கே வந்து டைமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ ஹாவ் அ மீட்டிங் எனக்கு மீட்டிங் இருக்குது 10 AMக்கு அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? அடுத்து, ஐ ஒர்க் ஆன் மை ப்ராஜெக்ட்ஸ் அன்டில் லன்ச் டைம். இங்கே அன்டில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அன்டில்னா என்னென்னா வரை அப்படிங்கிறது மீனிங். இது வரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ஐ ஒர்க் ஆன் மை ப்ராஜெக்ட்ஸ், என்னோட ப்ராஜெக்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணுவேன் அன்டில் மை லன்ச் டைம் வரைக்கும் என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்காக நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அன்டில்னா வரை அப்படிங்கிறது. ஐ ஹாவ் லன்ச் அட் 12 PM. ஸோ அட் 12 PMக்கு நான் லன்ச் எடுத்துப்பேன். ஐ ஹாவ் அ லன்ச், ஐ ஹாவ் மை லன்ச் அட் 12 PM. ஸோ 12 PMக்கு நான் லன்ச் எடுத்துப்பேன். அடுத்து, ஐ டேக் அ பிரேக் அண்ட் கோ ஃபார் அ வாக். ஐ டேக் அ பிரேக், ஒரு இடைவேளை எடுத்துகிட்டு, நான் எடுத்துக்கிறது, ஒரு இடைவேளை எடுத்துகிட்டு, அண்ட் கோ ஃபார் அ வாக்குக்காக நடக்கிறதுக்காக. ஃபார்னா நம்ம என்ன பார்த்தோம், ஆக அப்படின்னு பார்த்தோமா? ஸோ வாக்குக்காக போவேன் அப்படிங்கிறது மீனிங். அடுத்து நெக்ஸ்ட், ஐ ரிட்டன் டு ஒர்க் அட் 1 PM. ஸோ 1 PMக்கு ரிட்டன்னா திரும்புறது,
ஸோ ஒர்க்குக்கு திரும்புறது ஒரு இதுக்கு திரும்பும்போது நம்ம டு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ ரிட்டர்ன் டு ஒர்க் அட் 1 PM அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ ஹாவ் மோர் மீட்டிங்ஸ் இன் த ஆஃப்டர்நூன். ஐ ஹாவ் மோர்னா அதிகமாக. ஸோ ஐ ஹாவ் மோர் மீட்டிங்ஸ், எனக்கு நிறையா மீட்டிங்ஸ் இன் த ஆஃப்டர்நூன். இன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் த ஆஃப்டர்நூனில் இன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். உள்ள இன்னா உள்ள, அபோன்னா மேலே. ஸோ ஆஃப்டர்நூனில் எனக்கு மோர் மீட்டிங்ஸ் இருக்குது, அதிகமான மீட்டிங்ஸ் ஐ ஹாவ் இருக்குது. ஐ ஹாவ்னா இருக்குது அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் ஐ ஃபினிஷ் மை ஒர்க் டே அட் 5 PM. 5 PMக்கு எல்லாருக்குமே ஒர்க் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதை ஸோ ஐ ஃபினிஷ் மை ஒர்க் டே, என்னோடய டேவை நான் என்னோடய வேலையை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அட் 5 PMல. அட் 5 PMக்கு என்னோடய ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதான் ஐ ஃபினிஷ் மை ஒர்க் டே அட் 5 PM அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஐ கம்யூட் ஹோம் ஃப்ரம் ஹோம். கம்யூட்னா என்னென்னா பயணம். கம்யூட்னா அதோட மீனிங் என்னென்னா பயணம். ஸோ நான் வேலையிலிருந்து வீட்டுக்கு செல்கிறேன். பயணமாக தானே போவோம் நம்ம. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து ஹோமுக்கு போகிறோம். ஸோ ஐ கம்யூட் ஹோம் ஃப்ரம் ஒர்க். ஐ கம்யூட் ஹோம் ஃப்ரம் ஒர்க்னா ஒர்க்கிலேருந்து ஹோமுக்கு போகிறேன் அப்படின்றது மீனிங். ஐ அரைவ் ஹோம் அட் 6 AM. அரைவ்னா என்னென்னா வந்து சேர்றது. அரைவ்னா வந்து சேர்றது. ஸோ 6 AMக்கு ஹோமுக்கு வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஐ சேஞ்ச் அவுட் ஆஃப் மை ஒர்க் கிளாத்ஸ். ஆஃப்னா என்னென்னா உள்ள, இருந்து, உடைய அப்படிங்கிறது மீனிங். ஆஃப்னா என்னென்னா உள்ள. ஓகேவா? ஸோ ஐ சேஞ்ச் அவுட் ஆஃப் மை கிளாத்ஸ், என்னோடய கிளாத்ஸை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் ஐ மேக் டின்னர் ஃபார் மை செல்ஃப். எனக்காக, ஃபார்னா ஆகன்னு பார்த்தோமா? ஸோ எனக்காக நான் டின்னர் மேக் பண்ணுவேன். மேக்னா க்ரியேட் பண்ணுறது, உருவாக்குறது. ஸோ எனக்காக நான் டின்னர் மேக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ வாட்ச் டிவி வாட்ச் பண்ணுறது. ஆர் ரீட் அ புக் ரீட் பண்ணுறது. ஒரு புக்கை ரீட் பண்ணுறதுன்னா போடணும். ஸோ ஏன்னா ஒருன்னு அர்த்தம். ஸோ ஒரு புக்கை ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஐ கோ டு பெட் அட் 10 PM. ஐ கோ டு பெட்டுக்கு போவேன் அட் 10 PMக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஐ செட் மை அலாம் ஃபார் த நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் டேக்காக, ஃபார்னா ஆகன்னு பார்த்தோமா? ஸோ நெக்ஸ்ட் டேக்காக ஐ செட் மை அலாம் ஃபார் த நெக்ஸ்ட் டேக்காக அலாம் செட் பண்ணுவேன் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். எல்லா மார்னிங்கும் நான் காஃபி ட்ரிங்க் பண்ணுவேன், குடிப்பேன். ட்ரிங்க்னா குடிக்கிறது. ஸோ எல்லா மார்னிங்கும் நான் காஃபி ட்ரிங்க் பண்ணுவேன். அடுத்து ஐ டேக் மை டாக் ஃபார் அ வாக். நடக்கிறதுக்காக, ஃபார்னா ஆகன்னு பார்த்தோம். நடக்கிறதுக்காக என்னோடய டாகை எடுத்துகிட்டு போவேன். ஐ டேக் மை டாக் ஃபார் அ வாக். ஐ மெடிடேட் ஃபார் 10 minutes. தியானம் செய்கிறது 10 மினிட்ஸ்க்கு. ஃபார்னா இக்கு அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ஓகேங்களா? ஃபார்னா இக்கு அப்படிங்கிற மீனிங்கும் வரும். ஸோ 10 மினிட்ஸ்க்கு மெடிடேஷன் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட்டு ஐ ஸ்ட்ரெச் பிஃபோர் ஸ்டார்டிங் மை டே. நெக்ஸ்ட்டு ஐ பேக் மை லன்ச் ஃபார் ஒர்க்குக்காக என்னோடய லஞ்சை பேக் பண்ணுவேன். ஐ பேக் மை லன்ச் ஃபார் ஒர்க். ஓகே. நெக்ஸ்ட்டு ஐ கால் மை ஃபேமிலி டு செக் இன். அதை செக் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபேமிலியை நான் கால் பண்ணுவேன். ஐ கூப்பிடுவேன். கூப்பிடுறதுனா கால் அப்படிங்கிறது மீனிங். கூப்பிடுறதுக்கு கால் ஹர், கால் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. கால் ஹர், கால் ஹிம், கால் மாம், கால் மை டேட். ஐ கால் மை ஃபேமிலி. என்னோடய ஃபேமிலியை செக் பண்ணுறதுக்காக கூப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு ஐ ரைட் இன் மை ஜேர்னல் பிஃபோர் பெட். தூங்குறதுக்கு முன்னாடி எழுதுவேன். மை ஜேர்னல் அன்றைக்கி டேயில் என்னென்ன நடந்ததுங்கிறது சில பேருக்கு பழக்கமாக இருக்கும். ஸோ பிஃபோர் பெட்டுக்கு படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஜேர்னலை நான் புக்கில் எழுதுவேன். ஐ ரைட் இன் மை ஜேர்னல். இன்னா உள்ள. ஸோ மை ஜேர்னல் நோட் புக்கில் எழுதுவேன் பிஃபோர் பெட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ லெட் யூ நோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.